ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிபி வீடியோவோடு வந்திருக்கேன். இது வந்து எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோட தோசையோட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து என்னை பார்க்க ஒன் டே சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒன் டேயில் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட் வந்து இந்த மட்டன் குழம்பு. அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து மார்னிங்கே எந்திச்சி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஆனியனை நல்லா வதக்கிட்டாங்க, சில்லியும் போட்டாங்க. இது நல்லா வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டாங்க. நான் பக்கத்துலேயே நின்று சும்மா இந்த வதக்கிறது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா வதங்குறது தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தாங்க. நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் எங்கள் அம்மா வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்து நல்லா கக்கி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து மட்டனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ மட்டனையும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா பெரட்டி எடுத்துடணும். எனக்கு வந்து உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொன்னதுனால ஈரல் நிறையா வாங்கிட்டு வந்து, எனக்கு ஈரல் பிடிக்காது, பட் இப்படி செஞ்சால் அது ஈரல் டேஸ்ட்டே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஈரல் வாங்கிட்டு வந்து இப்படி செஞ்சாங்க. ஸோ இதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி அவங்க வந்து விசில் போட்டாங்க. மட்டன் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்ததுனால ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சாங்க அம்மா. நல்லா விசில் முடிஞ்சதுக்கப்புறம் திறந்ததும் இப்படி தான் இருந்துச்சு குழம்பு. மட்டன் பீசஸும் நல்லா வெந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, சோம்பு இது மூணையும் அரைச்சி சேர்த்துக்கணும். கேமராமேன் வந்து சரியில்லை, அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டால் அந்த தேங்காயோட வாடை வந்து வராது. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நல்ல சுட சுட இட்லி வச்சு கறி குழம்பு ஊற்றி என்னோடய சண்டே பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வரும். பாய்.